கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளையே இந்த நேரத்தில் உங்களை பார்க்குறதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதியும் கூட கர்த்தர் நம்மை பாதுகாத்தபடினால கர்த்தருடைய ஸ்தோத்திரம். பாருங்கள், கர்த்தர் இந்த நாளை நமக்காக ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் ஏசப்பா நம்மோடு கூட இருப்பார். நம்ம ஏசப்பாவோடு கூட இருக்க வேண்டும். அவருடைய செட்டைகளுக்குள்ளாக அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும்? சரண் புகுந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்முடைய தெய்வம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை போஷித்து காப்பாற்றுகிற கர்த்தர். அங்கே ஒரு புருஷன் மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஏசப்பா நம்ம என்ன செய்கிறாரு? போஷித்து போஷிக்கிறவரும் காப்பாற்றுகிறவருமான தேவன். இந்த நேரத்துலேயும் உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ஒரு ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரலோக ராஜாவே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் கூட ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அப்பாவுடைய திருநாமத்தை பாடல்களினாலும் துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் வசனத்தினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே, பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் கிருபையாக நீர் ஆசீர்வதியப்பா. குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அருமையான சகோதரிமாரை ஆசீர்வதிப்பீராக, சகோதரர்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, தங்கும்படி நீர் கொடுத்த வீட்டை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த தேசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, தேசத்தின் ஒரு சேமத்தை என் ஆண்டவராகிய கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரை விரைந்து பரவி வருகிறதான ஆண்டவரே இந்த வைரஸ், ஆண்டவரே வியாதி, இந்த கொள்ளை நோய் முற்றிலும் தேசத்தை விட்டு நீங்க ஆண்டவரே தேசத்தில் ஒரு மகாபெரிய விடுதலையும் சமாதானமும் காணப்படுவதாக. ஜனங்களோ பீதியடைந்து ஆண்டவரே திகிலோடு, தவிப்போடு, வேதனையோடு, கண்ணீரோடு, ஆண்டவரே வறுமையோடு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பசியோடு பட்டினியோடு ஜீவிக்கிற எத்தனையோ திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அனுதின கூலி செய்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலைகளை தந்து அவர்களை கர்த்தர் பிள்ளை கூட்டும்படியாக ஜபிக்கிற ஆண்டவரே, அப்படியே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, யார் யார் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்கிறது நீர் வானத்தில் இருந்தாலும் நீர் உருவாக்கின எல்லா ஜனங்களையும் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுடைய சத்தத்தை கேட்கிறீர், அதற்கு நீர் ஆகாரம் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்படியே தேவ ஜனங்களையும் கர்த்தர் போஷித்து நீர் காப்பாற்ற வல்லமை உள்ளவர். நீர் உருவாக்கின சகல ஜனங்களையும் கர்த்தர் போஷித்து காப்பாற்றுவீராக. தம்முடைய பிள்ளையுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வருகிற வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாரும் 5-12 மீனை ஆசீர்வதித்து பிறகு பண்ணது போல ஆண்டவரே, என் ஜனங்கள் நான் எனக்கு நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீரே. உங்களுடைய நன்மையினால் கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி ஆமேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே நம்முடைய ஜனத்தை பாதுகாத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய பலத்த கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, தீங்கு தீமை தொடாதபடி கர்த்தருடைய கரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மறைவிடமாக இருப்பதாக உங்களுடைய நல்ல கருத்திலே தாழ்த்தி கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் சொல்லுங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலேயும் நாம் ஒரு பாட்டை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் 209வது பாட்டை நம்ம பாடலாம். 209 நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில். மலை மீதிலே மகிமையை கண்ட வாழ்வினிலே மகாபலன் வந்திறங்கிடுதே, மகாபலன் வந்திறங்கிடுதே. மறுரூபோ மலை மீதிலே உன்னத ஜீவன் புறப்படுதே, உய ஸ்தலமதிலே ஏற்றிடுதே. உன்னத ஜீவன் புறப்படுதே, உய ஸ்தலமதிலே ஏற்றிடுதே. மகிமை மகிமை மாமகிமை விளங்கும், மலைவாசன் மனம் மகிழும். மகிமை மகிமை மாமகிமை விளங்கும், மலைவாசம் என் மனம் மகிழும். மறு
மறுரூபம் மலை மீதிலே கண்மலை தேனும் அருந்திடவே என்னமே ஆத்மா செழித்திடுதே கண்மலை தேனும் அருந்திடவே என்னமே ஆத்மா செழித்திடுதே எனது வாழ்வை போஷிக்கும் பங்கிடுவே எங்கள் யாக்கோபின் சுதந்திரமே எனது வாழ்வை போஷிக்கும் பங்கிடுவே எங்கள் யாக்கோபின் சுதந்திரமே மறுரூபம் மலை மீதிலே மகிமையை கண்ட வாழ்வினிலே மகாபலன் வந்திறங்கிடுதே மகாபலன் வந்திறங்கிடுதே மறுரூபம் மலை மீதிலே அக்கினி கோட்டை சூழ்ந்திடுதே ஆவியின் பலனே காத்திடுதே அக்கினி கோட்டை சூழ்ந்திடுதே ஆவியின் பலனே காத்திடுதே ஜெபமே ஜெயமே தீங்கு நாளின் நரணே உபவாச நல்ல அனுபவமே ஜெபமே ஜெயமே தீங்கு நாளின் நரணே உபவாச நல்ல அனுபவமே மறுரூபம் மலை மீதிலே மகிமையை கண்ட வாழ்வினிலே மகாபலன் வந்திறங்கிடுதே மகாபலன் வந்திறங்கிடுதே மறுரூபம் மலை மீதிலே ஆச்சரியமான ஆலோசனை அன்பரின் பாதம் கிடைத்திடுதே ஆச்சரியமான ஆலோசனை அன்பரின் பாதம் கிடைத்திடுதே ஜெயமாய் முழங்கும் ஸ்தோத்திர ஆராதனையும் ஜெபதூபம் அங்கேறெடுப்பேன் ஜெயமாய் முழங்கும் ஸ்தோத்திர ஆராதனையும் ஜெபதூபம் அங்கேறெடுப்பேன் மறுரூபம் மலை மீதிலே மகிமையை கண்ட வாழ்வினிலே மகாபலன் வந்திறங்கிடுதே மகாபலன் வந்திறங்கிடுதே மறுரூபம் மலை மீதிலே சீயோனில் கர்த்தரேற்றிடுவார் சீக்கிரமாய் நம்மை சேர்த்திடுவார் சீயோனில் கர்த்தரேற்றிடுவார் சீக்கிரமாய்
கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அழகான பாட்டை பாடணும். முந்தின காலத்து பசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த காரியங்களை அவர்கள் பாடினாங்க. அந்த பாட்டை தான் நாம் பாடியிருக்கிறோம். இந்த நாள்லேயும் கூட கர்த்தர் நம்மை போஷிக்கிறவர். கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை போஷித்து காப்பாற்றுகிற கர்த்தர். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்யணும்? போஷித்து காப்பாற்றுகிற தெய்வமாக அவர் நமக்கு இருக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைய இந்த நேரத்துலையும் கூட உங்களை கர்த்தருடைய கருத்தில் அதிகமாக ஒப்பு கொடுத்து, உங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து, உங்கள் தேவைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை என்ன செய்வார்? சந்திப்பார். உங்களுக்கு தோணும், இந்த காலத்தில் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு குறை இல்லை, எல்லாம் இருக்குன்னு தோணும். எல்லாம் இருந்தாலும் சில குறைகள் என்ன செய்து வாழ்க்கையில் வந்து விடுகிறது. பணக்குறைவுகள் வருகிறது, சரீர ஆரோக்கிய குறைவுகள் வந்து விடுகிறது. நாம் நினைக்கிறது போல இந்த காலத்தில் சாப்பிடக்கூட முடியாத சூழ்நிலைகள் வருகிறது. பல பலவீனங்களின் நிமித்தம் நாம் விரும்பின ஆகாரத்தை சாப்பிட முடியாதபடி நாம் கஷ்டப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் பாருங்கள், எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறார்? அவர் போஷிக்கிற கர்த்தராக இருக்கிறார். கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு? போஷிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையை மறக்கக்கூடாது. அங்கே ஆண்டவர் இயேசு இடத்துல சீஷர்கள் வந்து கேட்டாங்க, யோவானுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தாரு, நீரும் எங்களுக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண கற்றுத்தாருன்னு கேட்டாங்க. உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? அவங்களுக்காக எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அதில் ஒரு சின்ன வசனம்தான், அது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அது நல்ல ஒரு வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும்னு சொன்னேன்? சில வீடுகளை எனக்கு தெரியும், ஆகாரங்களை சமைப்பார்கள். ஆனால் அந்த சமைக்கிற வீட்டில் அந்த ஆகாரம் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரும், தெரியுதா? திடீர்னு வரும். ஆனால் அதுதான் ஆண்டவர் சொன்னார், காலையில் எழுந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், தெரியுதா? ஜெபிக்கும் போது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரு ஏசப்பா. நான் இன்றைக்கு என்ன சாப்பிடணும்? அது எனக்கு தாருன்னு கேட்டு நீங்கள் ஜெபித்தா ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு இன்றைக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக தருவார். உங்கள் வீட்டில் எல்லா ஆகாரமும் இருக்கலாம், இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஆகாரத்தை தர சித்தமாக இருக்கிறாரோ அதை இந்த நாளில் தருவார். அது நமக்கு எப்படி இருக்குது? நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி அதுக்காக தான் ஏசப்பா சீஷர்களுக்கு சொன்னார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இந்த எங்களுக்கு தாரும். அது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைய நீங்கள் அதிகமாக இந்த நாட்களில் ஜெபிக்கணும். 147ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கு. 147ஆம் சங்கீதம் 9வது வசனத்தில், அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, மிருக ஜீவன்களுக்கும் அவர் உண்டாக்கின காக்கை குஞ்சுக்கு என்ன செய்கிறாரு? ஆகாரம் கொடுக்கிறார். அப்போ அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அவர் ஆகாரம் தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு சின்ன கதையை சொல்லலான்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கிலாந்து தேசத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரே மகளும் ஒரு அம்மாவும் தான் உண்டு. பாருங்கள், புருஷனாக இருக்க அந்த அம்மாவுக்கு அவங்க அந்த தினமும் கூலி வேலை செய்து பிழைக்கிறவங்க. ஒரு நாள் அந்த தேசத்து அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆகாரம் கிடைக்கும் வெகு கஷ்டமாகி போச்சு. அந்த அம்மாவுக்கு வேலை இல்லாதனால கூலி வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் தான் காசு கிடைக்கும். கூலி வேலை செய்யக்கூட வேலை இல்லாதனால அந்த அம்மாவும் பிள்ளையும் ரொம்ப கஷ்டப்பட்ட நேரம் அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து பாருங்க இந்த வசனத்தை சொல்லி ஜெபித்தார்களாம். ஆண்டவராகிய இயேசப்பா, நாங்கள் எங்களை நீர் உம்முடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறேன். நீர் உருவாக்கின மிருக ஜீவன்களுக்கும் காக்கை குஞ்சுக்கும் என்ன கொடுக்கிறீர்? ஆகாரம் கொடுக்கிறீர். எங்களுக்கு என்ன வேணும்? ஆகாரம் வேணும் ஆண்டவரே என்று சொல்லி, இன்றே எங்களுக்கு என்ன ஆகாரம் தேவையோ அந்த ஆகாரத்தை தாரி ஏசப்பான்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணிட்டு பாருங்க, அவங்க எங்கே பார்த்தாங்களாம், ஒரு வழியும் இல்லையா. அப்போது திடீர்னு அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்து, சரி பக்கத்தில் இருக்கிற இந்த கடையில் போய் நாம் கேட்டு பார்க்கலாம்,
தந்தால் சாப்பிடுவோம், இல்லைன்னா சும்மா இருக்கலாம்னு சொல்லி அந்த கடைக்கு போனாங்களாம். பிள்ளைகிட்ட சொன்னாங்களா, நீ வர வேண்டாம் மகளே, நீங்கள் இருந்து ப்ரேயர் பண்ணி நான் வெளியே போயிட்டு வர்றேன் என்று சொல்லி வந்தாங்களாம். பிள்ளை பசிக்குது, எனக்கு என்ன வேணும், ஆகாரம் தாங்க என்று கேட்டாங்க. பாருங்க, அங்கே எல்லாம் ப்ரெட்டு பிஸ்கட்டு இப்படிப்பட்ட ஆகாரங்களை தான் சாப்பிடுவாங்க. அந்த அம்மா வெளியே வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாங்களாம். நடந்து போனால் ஒரு கடை இருந்துதான். அந்த கடையில் போய் அந்த கடைக்காரன்ட்ட கேட்டாங்க, ஐயா எனக்கு கூலி வேலை இல்லை, அதனால என்கிட்ட காசு இல்லை, எங்களுக்கு எனக்கு கொஞ்சம் ப்ரெட்டு வேணும், ஆகாரம் வேணும், நீங்கள் எனக்கு தாங்க ஐயா அப்படின்னு கேட்டாங்களாம். ஒன்று அவன் திட்டினான், உனக்கு காசு இல்லாட்டி உனக்கு தான் ஆகாரம் தரணுமா, ஓடி இருந்தாங்க. ஆனாலும் கேட்டாங்களாம், இல்லை ஐயா எனக்கு நீங்கள் தராவிட்டாலும் என் பிள்ளைக்காவது தாங்க, அவள் சின்ன பிள்ளை, அவள் ரொம்ப பசினாலே கஷ்டப்படுறா, நீங்கள் கொஞ்சம் தாங்க ஐயான்னு கேட்டாங்களாம். அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ இந்த அம்மா சொன்னாங்களா, என்கிட்ட பணம் இல்லை ஐயா, ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, கர்த்தரை துதிக்கிற துதியும் ஸ்தோத்திரமும் ஜெபமும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியா, ஆனால் கர்த்தரை துதிக்கிற துதியும் ஸ்தோத்திரமும் ஜெபமும் இருக்கா, உனக்கு இருக்கிறத ஒரு பேப்பரில் எழுதுனாங்க. உடனே இவங்க என்ன செய்தாங்களான்னா, இந்த அம்மா அந்த வசனத்தை மத்தேயு 6:11 எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அந்த அம்மா எழுதும்போது இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரு ஏசப்பா ஏன்னு சொல்லி அந்த பேப்பரில் எழுதி, ஒரு பேப்பர் கொடுத்தானே அதில் எழுதி அந்த அம்மா கொடுத்தாங்களாம். உடனே அவன் என்ன செய்தானா, தராசு எடுத்து இதை வை, இந்த தராசு இந்த பேப்பரை இதில் வைன்னாங்க. அவனுக்கு பயங்கர எரிச்சல். சரி இந்த பேப்பர் துண்டு தானே, இதுக்கு என்ன ஒரு 2-3 ஸ்லைட்ஸு ப்ரெட்டு தான் பிடிக்கும், கொடுத்து விட்டுடலாம் அந்த அம்மாட்டேன்னு சொல்லி ப்ரெட்டை போட ஆரம்பித்தாங்க. அவங்க ப்ரெட்டு எத்தனையோ பீஸ் போட்டானா, படி கீழே இருக்குமா, இது எங்கே இருக்கும், மேலே இருக்குமா. அப்புறம் கொஞ்சம் பிஸ்கட் வச்சானா அதுலேயும் அந்த தராசு கீழே இறங்காது. இந்த அம்மா எழுதின பேப்பர் வச்ச தராசு கீழே இறங்காது. அப்புறம் என்னென்னமோ வைத்தானா, வைத்து 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 அவனுக்கு உள்ளத்துக்குள்ளே எரிச்சல். இது என்ன இந்த பொம்பளை இப்படி பண்ணுதுன்னு ஒரு பயங்கர மன கஷ்டம், எனக்கு எவ்வளோ பணம் நஷ்டம் ஆகுதுன்னு கஷ்டம். ஆனாலும் பாருங்க, கொஞ்சம் நிறைய வச்ச பிறகுதான் அந்த பேப்பரும் இவனுடைய பொருளும் ஒரே அளவுக்கு வந்தது. பேப்பர் வச்சது எங்கே இருக்குது, கீழே இருக்குது, ஆகாரம் மேலேயே நிற்கிது. ஆண்டவர் குறித்த ஆகாரம், குறிப்பிட்ட அளவு ஆகாரம் வந்ததுதான். அங்கே அந்த 2 தராசு படியும் ஒரே லெவலுக்கு நின்றுதான். அவனுக்கு ஒரே ஆச்சரியமா, என்ன இந்த பொம்பளை என்னை ஏமாற்றிட்டு போகுதேன்னு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் மன கஷ்டம். ஆனாலும் இவனுக்கு ஒரு பேப்பர் துண்டுக்கு இவ்வளோ மதிப்பு இருக்கு. என்னன்னா, இங்கிலாந்து தேசம் கிறிஸ்தவர்கள் நிறைந்த தேசம், கிறிஸ்தவர்களை பற்றி தெரியும். ஆனாலும் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே. அவங்க பிறகு அவன் எல்லாம் பொட்டணம் கட்டி கொடுத்துட்டு அந்த பேப்பரை வெறுப்போட வேண்டாம் வெறுப்போட எடுத்து படித்தானா. படித்து பார்த்தா அதில் எழுதியிருந்தான், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். மத்தேயு 6:11 போட்டிருந்தான். அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்ததான். ஆண்டவர் இந்த ஏழைக்கும் செவி கொடுத்து அதுக்குரிய ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. அப்போ அந்த வார்த்தையில் எவ்வளோ, ஆண்டோடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, புரியுதா? கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, ஜீவன் உள்ளது. நாம் ஆராதிக்கிற தெய்வமும் ஜீவன் உள்ள தேவன். அவருடைய ஒவ்வொரு வசனத்துடைய ஒரு உறுப்பு கூட எப்படிப்பட்டது, ஜீவன் உள்ளது. ஆண்டவர் சொன்னாரு, எல்லாம் ஒழிந்து போனாலும் அவர் எழுதின வார்த்தை என்ன செய்யாத, வசனம் ஒழிந்து போகக்கூடிய எழுத்தாகில ஒரு உறுப்பாகில அழியாதுன்னு சொன்னார். எல்லாத்துலேயுமே இருக்கு, ஜீவன் இருக்குது. அதுபோல் இந்த ஒரு சின்ன வசனம் அதில் என்ன இருக்குது, ஜீவன். அந்த வார்த்தையை சொன்னது யாரு, ஜீவன் உள்ள தேவன். அந்த ஆண்டருடைய ஜீவன் அந்த வசனத்துக்குள்ளே இருந்தது. அவங்க கண்ணீர் விட்டு அப்படியே நான் இவ்வளோ மதியனாக இருக்கிறேனேன்னு சொல்லி வேதனைப்பட்டானா. அவங்க அந்த அம்மா ஆகாரத்தை கொண்டு வீட்டில் வந்து அம்மாவும் மகளும் ரொம்ப ஜெபம் பண்ணாங்களாம். ஏசப்பா நீர் அவங்களுக்கு எத்தனையோ நாள் போசிக்கக்கூடிய ஆகாரம் இருக்குதான். இவ்வளோ நல்ல தெய்வமாக எங்களை கருதுகிற ஒரு கர்த்தராக நீர் இருக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏசப்பா, இப்படி எங்களுக்கு ஆகாரத்தை தந்துறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அம்மாவும் மகளும் ஆகாரத்தை கிளாஸு கொஞ்சம் நேரம் நல்ல ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி
ஆண்டவருக்கு அதிக ஸ்தோத்திரத்தை செலுத்திட்டு என்ன செய்தாங்களான்னா அந்த கடையை ஆசீர்வதித்து அந்த மனுஷனை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணாங்களாம். பாருங்க, ஆண்டவர் இயேசு நம்மளை என்ன செய்கிறார்? போஷிக்கிற தேவன். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை என்ன செய்ய உங்களுக்கு செய்வேன். தெரியுதா? குமாரனில் பிதா மகிமைப்படும்படி நாம் கேட்டால் நமக்கு தருவார். ஆகாரம் மட்டும் இல்லை, எதை கேட்டாலும் அவருக்கு சித்தமானது எதை கேட்டாலும் கர்த்தராகிய தெய்வம் நமக்கு தர வல்லமை உள்ள கர்த்தர். அது மட்டும் இல்லை, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 13:14 சொல்லியிருக்கிறார். நீங்கள் கேளுங்க, கேட்டால் என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்ளுவீர்கள். கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்ளுவான். ஆகாரம் மட்டும் இல்லை, எல்லாவற்றையும் தருகிற தேவன், நம்மை உடுத்து வைக்கிறவன், நம்மை போஷிக்கிறவன். அங்கே கூப்பிடுகிற காக்கை குஞ்சுடைய சத்தத்தையும் கேட்டு காக்கை குஞ்சுக்கு என்ன செய்கிறாரு? ஆகாரம் கொடுக்குறார். மிருக ஜீவன்களுக்கு எல்லாம் ஆகாரம் கொடுக்குறார். பாருங்க, மத்திய 6ஆம் அதிகாரம் 25-26 ஏசப்பா சொன்னார், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கல ஜீவனும் உடைய பார்க்கல சரீரமோ விசேஷித்தது என்று சொன்னார். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாதான்? கவலைப்படக்கூடாது. இன்றைக்கு அநேகருக்கு அந்த கவலை உண்டு. ஆகாரம் இருந்தாலும் கூட நான் என்ன ஆகாரத்தை சாப்பிட்றது என்றுள்ள ஒரு கவலை உண்டு இல்லையா? சில பலவீனங்களை நிமித்தம் சில ஆகாரம் சாப்பிட முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று என்ன செய்ய வேண்டாம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வாதம் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் இயேசப்பா சொல்லியிருக்கிறார். தெரியுதா? ஆகையினால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் போஷிக்கிற தேவனுடைய கருத்தில் உங்களை இந்த ஆகாரம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆகாரத்தை இல்லாமல் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த நாளில் பசியோடு வறுமையோடு பட்டினியோடு இருக்கிற நேரத்திலையும் ஆண்டவருடைய பிள்ளைகளை போஷிக்கிறார். ஆனால் எதை சாப்பிட்றதுன்னு தெரியாத நிறைய பேருக்கு கலக்கும் இல்லையா? அவங்கள பார்த்து நான் சொல்லுகிறேன், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று நீங்கள் கேட்பீர்களாங்க. இன்றைக்கு என்ன தேவையோ அதே கர்த்தர் ஏசப்பா நமக்கு தர வல்லமை உள்ள கர்த்தர். அவர் நம்முடைய தெய்வம். அவர் நம்மை போஷிக்கிறார். தகப்பன் அவர் நமக்கு யாரை போல இருக்கிறார்? தாயை போல இருக்கிறார், தகப்பனை போல இருக்கிறார். அப்படிப்பட்ட ஏசப்பாட்டை நீங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகள் அங்கே என்ன செய்யுது? அறுக்குதா விதைக்குதா? இல்லை இல்லையா? ஆண்டவர் சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் என்ன செய்யறதில்ல, விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை. அவர் என்ன களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை இல்லையா? களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை. அதே போல அவைகளை உங்கள் பரமபிதா புடை போட்டுகிறார். அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க காகத்தை எடுத்தால் சர்வபட்சம் எது வேணாலும் தின்னும். புறாவை பார்த்தா தண்ணி மட்டும்தான் தின்னும். அன்னப்பறவையை பார்த்தா பாருங்க, பாலும் தண்ணியும் நீங்கள் கலந்து கொடுத்தா அது பாலை மட்டும்தான் குடிக்கும், தண்ணியே அப்படியே ஒதுக்கி வைக்கும். தெரியுதா? ரெண்டையும் பிரிக்கக்கூடிய தன்மையை அன்னப்பறவையுடைய அழகில் கற்றுக் கொடுத்துருக்கிறார். பாருங்க, அதுதான் சொன்னார், அந்த அன்னப்பறவையை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள். அவங்க எத்தனையோ அடைக்கலான்னு சொல்லி சிட்டுக்குருவிகள் இன்றைக்கு என்ன செய்யுது? நன்றாக புசித்து அதுக்கு எது தேவையோ அதுக்குரிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நம்ம அவைகளை பார்க்கல எப்படி இருக்கிறோம்? விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அதுபோல அங்கே எல்லா பட்சிகளையும் என்ன செய்யுதுன்னா ஏற்ற காலத்து என்ன தருவீர் என்று என்ன செய்து ஆண்டவரை நோக்கி பார்க்குது இல்லையா? எல்லா பட்சிகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் கர்த்தர். 104ஆம் சங்கீதத்தில் நீங்கள் படித்தா தெரியும். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க நன்மையால் திருப்தி ஆகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். அங்கே நீர் கொடுத்தா அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் கொடுக்கும்படி அதை ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று மிருக ஜீவன்களை இயேசப்பாவை நோக்கி பார்க்க, பறவைகளும் நோக்கி பார்க்க. ஆண்டவர் கொடுத்த அவைகள் என்ன செய்யும்? வாங்கி
மாறிக்கொள்ளும். அவர் தம்முடைய முகத்தை மறைத்தால் என்னாகும்? எல்லா பறவைகளும் செத்து ஆகாரம் இல்லாத பறவை வாழ முடியுமா? முடியாது இல்லையா? அதை பார்க்கல ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அந்த பூமியில் உள்ள சகல ஜீவ ராசிகளையும் ஆண்டவர் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த ஜீவனுள்ள சகல ஜீவன்களுக்கும் கர்த்தர் என்ன செய்தார்? ஆகாரம் கொடுத்தார். ஆனால் நம்ம அவர்களை பார்க்கிற விளைவேற பெற்றவர்களாக இருக்கிறபடியினால ஆண்டோடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஞானமாக இருந்து முறுமுறுக்கக்கூடாது, திகைக்கக்கூடாது. அவங்க நீங்கள் கிச்சனுக்கு போகிறீங்க, கிச்சனை பற்றி ஒரு பரிசுத்தவான் எழுதும்போது எழுதியிருக்கிறாரு. கிச்சன் ஒரு தேவனுடைய பிள்ளைய பரிசுத்தமாக்குற இடமா, விசுவாசத்தில் வளர்க்கிற இடமா, அன்பை பெருக பண்ணுகிற இடமா, விசாரிக்கிற ஒரு இடமா. தெரியுதா? பாருங்க, கிச்சன் எப்படிப்பட்டது? நம்மை பரிசுத்தமாக்குற இடம், நம்மை திவ்ய சுபாவம் உள்ளவர்களாக மாற்றுகிற இடம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் டைரியில் வேணும் எழுதி வச்சுக்கோங்க. உங்களை திவ்ய சுபாவங்களாக மாற்றுகிற இடமும் இதுதானா? கிச்சன். தெரியுதா? என்னென்னா கிச்சனில் எல்லாம் இருந்தால் நமக்கு சந்தோஷம். குறைபடும் போது நமக்குள்ளே என்ன வரும்? முறுமுறுப்பு உண்டாகும் இல்லையா? புருஷனை குறை சொல்லுவீங்க, பிள்ளைகளை சொல்லுவீங்க, அதே சமயம் கர்த்தரையும் என்ன செய்வீங்க? குறை சொல்லுவீங்க. அந்த நேரத்தில் இல்லாதவர்களுக்காக என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். பாருங்க, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிற இடம் எது? கிச்சன். அதுபோல் உங்களுடைய திவ்ய சுபாவங்களை உருவாக்குற இடம் எது? கிச்சன். தெரியுதா? விசுவாசத்தை பெருக பண்ணுகிற இடம் கிச்சன். அங்கே ஒன்று இல்லைன்னா கூட ஒரு சின்ன கருவேப்பிலை இல்லை, கொத்தமல்லி தழை இல்லை, பெரிய கலக்கம் இல்லையா? ஓடி ஓடி சிலர் கேட்பாங்க, கருவேப்பிலை இல்லையே, கொத்தமல்லி தழை இல்லையே, எப்படி ரசம் வைக்கிறது? அது இல்லாமல் ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள், எல்லா நாளும் வைக்கிறத விட சூப்பராக இருக்கும். புரியுதா? அநேகர் அப்படி செய்கிறது இல்லை. ஐயோ, நான் இதெல்லாம் எழுதி கொடுத்தேன், இந்த மனுஷன் வாங்காத வந்துட்டார், இந்த பையன் வாங்காத வந்துட்டான், இது இல்லையே, என்ன பண்ணுறது? கொத்தமல்லி தலை போடாமல் இருந்த, மல்லித்தலை போடாத இருந்த ரசம் எப்படி இருக்கும்? வாசனை இருக்காது. வாசனை வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ணு. அப்போ என்ன வரும்? அதில் வாசனை அதிகமாக வீசும். தெரியுதா? ஸ்தோத்திரத்தினால் உண்டாக்குற ருசி, சாரம் எதுலேயுமே கிடையாது. புரியுதா? அப்படி என்ன செய்யும்? உடனே ஒரு சின்ன பொருளுக்காக, ஒரு சின்ன கொத்தமல்லி தலைக்காக, ஒரு சின்ன கருவேப்பிலைக்காக முறுமுறுப்பீங்க. முறுமுறுப்பீடா இல்லையா? கண்டிப்பாக முறுமுறுப்பீங்க. தெரியுதா? நான் கிச்சன் செய்தவதானே, எனக்கு தெரியும். பாருங்க, இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம வாயில் பாட்டு வரவே கூடாது. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏசப்பா, இது இல்லையே, எனக்கு தாரம். அப்பாட்ட கேட்கணும். அது அப்பா, அவர் அம்மா, அவர் நமக்கு எல்லாம் செய்கிறவர், அவர் நம்முடைய மூத்த சகோதரர். அதனால் அவர்கிட்ட என்ன செய்யலாம்? கேட்கணும். நீங்கள் கேட்கணும். தெரியுதா? உங்கள் திவ்ய சுபாவங்களை உருவாக்குற இடம் இது கிச்சன். உங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிற இடமும் வளர்க்கிற இடம் இது கிச்சன். அதே போல் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற விசாரிக்கிற ஒரு இடம். ஒருத்தர் வருவாங்க, நீங்கள் எவ்வளோ செய்திருக்கு, அதுக்கு தகுந்த போல விசாரித்து கொடுக்க முடியும் இல்லையா? பாருங்கள், தேவ தூதர்கள் கூட நீங்கள் சந்தோஷமாக, அமைதியாக, சமாதானமாக ஒரு ஆகாரத்தை செய்தீங்கன்னா தேவ தூதர்களும் கூட உங்கள் ஆகாரத்தை என்ன செய்வாங்க? புசிப்பாங்க. புசித்தாங்களா இல்லையா? நம்முடைய வேதத்தில் புசித்திருக்கு இல்லையா? ஆபிரகாம் என்ன செய்தார்? அறியாமல் தூதர்களுக்கு விருந்து செய்தார். சாரா பாட்டி செய்த ஆகாரத்தை யார் புசித்தது? கர்த்தருடைய 3 தூதர்கள் புசித்திருக்கிறாங்க. தெரியுதா? பாருங்க, 3 படி மெல்லிய மாவு எடுத்து படப்படன்னு சப்பாத்தி செய்து அந்த அம்மா என்ன செய்தாங்க? கொடுத்தாங்க. அதுக்குள்ளே ஆபிரகாம் கறி ஒழுங்கு பண்ணிட்டாரு. அவங்க எவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த அம்மாவை இன்றைக்கி நம்ம படிக்கிறோமே, அவங்க பேர் இன்றைக்கும் நம்முடைய பைபிளில் இருக்குது, ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. எவ்வளோ மகிமையான ஒரு பாத்திரம். அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் உங்கள் கீழ்ப்படிதல் எல்லாமே இந்த கிச்சனுக்குள்ளே வளர்கிறது என்று சொல்லி ஒரு பரிசுத்தவான் எழுதியிருக்கிறாரு. அதுபோல் ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நீங்கள், நான் அடிக்கடி இதை சொல்லுகிறேன்னு சங்கடப்படாதீங்க, இது சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகும்போது ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து உங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு தான் என்ன செய்யணும்? உங்கள் வேலையை செய்யணும். எத்தனையோ பேர் எரிச்சலோட புகைச்சலோட கிச்சனுக்குள்ளே நுழைவாங்க. புரியுதா? கிச்சனுன்னாலே பிடிக்காது. எல்லாம் இருந்தால் சந்தோஷம் இல்லையா? ரொம்ப துக்கம், கஷ்டம், மனப்பாரம்,
நம்மை போஷித்து காப்பாற்றுகிறவர் யார்? ஏசப்பா. நீங்கள் அதனால் போஷித்து காப்பாற்றுகிற கர்த்தருடைய கையில் என்ன செய்யணும்? உங்கள் முழு காரியத்தையும் ஒப்பு கொடுக்கணும். உங்கள் ஆகாரத்தை ஒப்பு கொடுக்கணும், உங்கள் பணத்தை ஒப்பு கொடுங்க, உங்கள் சரீர சூழ்நிலையை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? போஷித்து காப்பாற்றி பரிசுத்தப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் போஷித்த கர்த்தர் இன்று என்ன செய்கிறாரு? ஜீவனோடு இருக்கிறார். வனாந்திரத்தில் தூதர்களின் அப்பத்தை கொடுத்து போஷித்து காப்பாற்றினவர் இன்று என்ன செய்கிறாரு? நம் நடுவில் பெரியவராக இருக்கிறார். நம்மையும் போஷித்து காப்பாற்ற வல்லமுள்ள கர்த்தர். பாருங்க, ஒரு அம்மாவுக்கு ஹார்ட்டில் ரொம்ப பலவீனம் இருந்தது. அவங்களால ரொம்ப நாளாக அதிலிருந்து விடுதலை பெற முடியலை. அப்போ ஒரு நாள் ஜெபம் பண்ணாங்களாம், ஏசப்பா எனக்கு இப்படி சரீரத்தில் ஒரு கஷ்டம் இருக்கு இயேசுவே, நீர் எனக்கு சுகத்தை தாரும், நான் இதுக்கு என்ன ஆகாரம் சாப்பிடணும் ஏசப்பா என்று கேட்டாங்களாம். பாருங்க, இந்த கோயம்புத்தூரில் நடந்த காரியம். அப்போது ஆண்டவர் சொன்னாராம், நீ 7 வாரம் ஆட்டினுடைய ஹார்ட்டை எடுத்து சாப்பிடன்னாரு. அதுபோல் அந்த அம்மா 7 வாரம் 7 ஹார்ட் எடுத்து சாப்பிட்டாங்களாம். அந்த அம்மா ரொம்ப காலம் நீண்ட நாள் இருந்தாங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய தெய்வம். அந்த அம்மாவுக்கு அந்த ஹார்ட் பலவீனம் தீரணுன்னா என்ன சாப்பிடணுன்னு தேவனுக்கு தெரியும். ஆட்டினுடைய ஒரு ஹார்ட்டு சாப்பிடணுன்னு தோணுது, தெரியும். அவர் சொன்னார், அவங்க எங்ககிட்ட சொன்ன சாட்சி, சாப்பிட்டு பலனடைந்தாங்க. இது உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொன்னேன். அவங்க அந்த ஏழை விதவை ஆண்டவரை பார்த்து கேட்டார். அவளுக்கு எத்தனையோ நாள் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் என்ன கேட்டா? இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அந்த வார்த்தை எவ்வளவு ஜீவன் உள்ளது, உங்களுக்கும் ஜீவன் உள்ளது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர், போஷிக்கிற கர்த்தர், திருப்தியாக்குற கர்த்தர், வேண்டிய சகல நன்மைகளையும் செய்கிற கர்த்தர் நமக்கு தருவார். நமக்கு வேண்டிய பலனை கர்த்தர் நிச்சயமாக தருவார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் யார்? போஷிக்கிற தெய்வம். நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அதிகமாக இந்த நாட்களில் ஜெபித்து பாருங்கள். இந்த நாட்கள் ரொம்ப கொடிதான ஒரு நாள். ஆனால் ஆண்டவர் தான் நம்ம என்ன செய்யணும்? அழகாக நடத்தணும் இல்லையா? அதற்காக உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை, பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை எல்லாரையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் அப்பத்தையும் தண்ணி ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். அதுபோல் நீதிமான் விசுவாசத்தினால் என்ன செய்வான்? பிழைப்பான். விசுவாசத்தினால தான் நம்ம பிழைக்க முடியும். ஆண்டவர் அப்படி செய்வாராக. அதுபோல் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இது ஆண்டவர் தந்த பெரிய வாக்கு தத்துவம். நாட்களில் இந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வாராக. சரி, ஒரு ஜெபம் பண்ணோம். கர்த்தாவே உங்கள் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, நல்லவரே உங்கள் ஸ்தோத்திரம் அப்பா, நன்மை செய்கிறவரே உங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலேயும் கூட அருமையான தமிழக பிள்ளைகளை ஆண்டவரே உடைய கரத்திலேயே தாழ்த்து ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு முன் வருகிறதான நாட்கள் மிகவும் கொடிய நாட்களாக காணப்படுகிறது. ஆனாலும் தேவ ஜனங்களுக்கு ஆண்டவரே அந்த நாட்கள் பிரகாசம் உள்ளதாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம், பகற்காலமாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. கிருபையாக ஆண்டவரே எல்லாரையும் நீர் எங்கள் அந்த வாக்கு தத்தத்தின்படி நீர் போஷிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் போஷித்து காப்பாற்றுவீராக. எப்பொழுது ஆகாரத்தை தருவீர் என்று உம்மை நோக்கி பார்க்கிற எல்லாருக்கும் நீர் ஆகாரத்தை தருகிற கர்த்தர் ஆண்டவரே. பசிப்பட்டினால் வருந்துறவர்களுக்கும் ஏற்ற ஆகாரத்தை தாரும். எத்தனையோ ஊழியங்கள் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஊழிய காலுக்கு ஏற்ற ஆண்டவரை ஆகாரத்தை தந்து கர்த்தர் நடத்துவீராக. ஊழியக்காருடைய பிள்ளைகளை போஷித்து கர்த்தர் நடத்துவீராக. அவருடைய விசுவாசிகளான கர்த்தருடைய பிள்ளைகளை போஷித்து காப்பாற்றுவீராக. அவருடைய சகல ஜனங்களையும் கர்த்தர் போஷித்து காப்பாற்றாப்பா. எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான ஆகாரங்கள் இருந்தாலும் கூட ஆகாரங்களை சாப்பிட முடியாத பல கஷ்டங்கள் சரீரத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட கஷ்டங்களை நீக்கி ஆண்டவரை ஆகாரங்களை புசித்து திருப்தியாய் ஆண்டவரை புசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை கர்த்தர் நடத்தாப்பா. கண்மலையின் தேனினாலும் உச்சிதமான கோதுமையினாலும் நீர் போஷிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இன்று எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிக்க சொன்னீர் ஆண்டவரே. அப்படியே நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கண்மலையும் தேனும் உச்சிதமான கோதுமையினாலும் தேவ ஜன
கர்த்தர் வழி நடத்துவீராக. விசேஷமாய் ஆண்டுடைய வரைக்காகவும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்தார். உங்களுடைய நல்ல கரத்திலே தாழ்த்தி தருகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல